வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்னெல்லாம் செய்கிறோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வாட்டர் ஆப்பிள் மரம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் ஏற்கனவே வீடியோவில் நிறைய வாட்டி போட்டிருக்கேன். இதுதான் மொட்டு இல்லை, மொட்டு பூ பாருங்கள் மேலே. இந்த வெள்ளையாக பஞ்சு மாதிரி இருக்குதுல்ல, சதர் மாதிரி இருக்குது, அது பூ. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த லைட் க்ரீன் தான் பிஞ்சு காய். இந்த இருக்குது, இந்த அங்கே இருக்குது பாருங்கள், அது. இதெல்லாம் வந்து பிஞ்சு காய். இது நல்லா பழுத்தது. அடுத்தது இங்கே பாருங்கள், பழுத்தது இதாக இருக்குது. நல்லா சிகப்பு கலரில் இருக்குது. நல்லா தண்ணி தாகத்துக்கு நல்லா கடிச்சு சாப்பிடலாம். இதுதான் சீசன் இப்போ. ஆனால் அந்த காய் இருக்குது, காய் விழுந்து விழுந்து திரும்ப திரும்ப பூ வருது, காய் வருது. இங்க பாருங்க எவ்வளவு கோழி வாத்து. நான் அதே ஒரு கல்லு வச்சு இடிச்சு போடுவேன். எப்படி சாப்பிட பாருங்க எல்லாம். ஏன்னா அது வந்து சாப்பிட முடியாது, இந்த மாதிரி கல்லு மாதிரி. இப்படி போட்டா ஈஸியா சாப்பிடுவோம். ஏதோ என்னால முடிஞ்சது. இது எப்படியோ பழுத்து கொட்டும் போது எல்லா வாத்து கோழியெல்லாம் இங்கதான் நிற்கும். காலை பொழுது போனவங்க செஞ்சுட்டு இருக்கலாம் உட்காந்து. எல்லா வாத்துக்கு இல்ல வாத்து முட்டையாவது கிடைக்கும். இல்ல வாத்து கோழி எல்லாம் சாப்பிட எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்க. நல்ல பொழுது போகும் பார்த்து செஞ்சுட்டு இருந்தோம்னா. காலையில குட்டி ஸ்டூல் போட்டு வச்சு நச்சு போட்டு இருந்தோம்னு. ஆனா கோழி ஜாஸ்தி சாப்பிட்டு கோழிக்கு அப்செட் ஆகுமான்னு தெரியல. அது எல்லாத்தையும் தானே சாப்பிடும். சண்டைய பாத்தீங்களா கோழிக்கு வாத்துக்கும். பேரு சண்டை கோழி. அது விரட்டுது, வேற பயந்துட்டு ஓடி வருது. மிதிடாத, மிதி கீழே போட்டு மிதி. நல்லா மிதிக்கணும், நல்லா மிதிக்கணும். அதை அதை தூக்க பாக்குது பாரு. அப்படி அப்படி விடுது. வாத்து பக்கத்துல போடு. வாத்து உடச்சு போய் இவ்வளவுதான் காய் இருக்கு, உடச்சு போடுங்க. ஆமா, இது நல்ல ஐடியா, சூப்பர் ஐடியா. இது இது முந்தைய இந்த சீசன் டைம்ல கீழே டெய்லி கீழே கொட்டி கிடக்கும். காலையில தருது எல்லாம் இங்கதான் ஓடி வருவாங்க. இது எங்க அடுத்து அந்த அங்க லைனா அங்கெல்லாம் கூடி இருக்கு. நாய் இப்போ ஒன்று மட்டும் தான் இருக்கு. நாய் ஒண்ணுதான் அவங்க செத்துருச்சு, ரெண்டும் ஒரே செத்துருச்சு. திட்டிக்கிட்டு இருப்பீங்க. காலையில சாப்பாடு வாத்துக்கு, வாத்து கோழிக்கு. செய்ய வேண்டியதா இருக்குது. கையை குத்திடாது. அவள் பாரு எவ்வளவு தைரியமா வந்து குடிக்கிறது. இங்க பாருங்க, இது ஏலக்காய் செடி. நேற்று வெளியே போயிருந்தாங்களே, அப்போ வாங்கிட்டு வந்தாங்க. ஏற்கனவே இருந்துச்சு தோட்டத்தில். அது பாம்பு நிறைய வருமா இது வச்சா. அப்படியே அந்த
அடியில் சுற்றி சுற்றி இருக்கும், அதுக்காக பயந்துட்டு வைக்கல. ஆனால் இப்போ ஏலக்காய் அதிகமாக தேவைப்படுது நமக்கு, அதனால வாங்கிட்டு வந்தது இது. ஆனால் வருஷக்கணக்காகவும் காய்க்கிறதுக்கு சரி எதுக்கும் வச்சுப்போமேன்ட்டு வாங்கிட்டு வரோம். இது கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நாங்கள் வைக்க போகிறோம். எங்கே வைக்கிறோன்னு காட்டுறோம். வீட்டு பக்கத்துலலாம் இது வைக்கக்கூடாது, நிழல்ல தான் இருக்கு, கம்ப்ளீட்டா நிழல்ல. நாங்கள் அந்த பக்கம் வைக்கலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா பாம்பெல்லாம் வரக்கூடாது. ஏற்கனவே வீட்டு வாசலுக்கே வந்துச்சு, இதை வச்சோன்னா வந்துருச்சுடா. ஏன் சேர் தூக்கி வச்சிருக்கீங்க பைக் மேல? இது பூனை படுக்குது, எவ்வளோ கழுவி வச்சாலும் அது சீட்டை கிழிக்கும் வேற நகத்தை வச்சு, அதுக்காக இப்படி போட்டு வச்சிருக்கேன். அப்போ அது வந்து எடுக்காது. ரைட். இட்லி இன்னைக்கு காலையில் எங்களுக்கு டிஃபன் இட்லி சாம்பார், அதுக்கப்புறம் அந்த கிச்சடி இடியாப்பம் அப்படி இட்லி பொடி இருக்கு. பப்பாயா வந்து பழுக்கி செங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். மல்லா வந்திருக்கிறான். யாருன்னு? சுதர்ஷனோட தம்பி. அவனோட ஃப்ரெண்டு. இது இட்லி, இதுதான் அந்த இடியாப்பம், சாம்பார் அண்ட் மிளகாய். இது வந்து முள்ளங்கி சாம்பார். ஓகே ஓகே. யார் அடுத்து சாம்பார் அது சூடு இல்ல, அப்படி இல்லை, மேல ஊத்துவா. எங்க போயிட்டு வந்தீங்க இவ்வளவு நாள்? உங்களை காணோம். நான் சொல்லிட்டானா? நான் வந்துட்டேன் திரும்பி வந்துட்டேன். எல்லாரையும் கொண்டு போய் என் தம்பியை வழி அனுப்பி வந்துட்டேன்னு சொல்லு. தம்பியை வழி அனுப்பிட்டு அவங்க எல்லாம் நேற்று நைட் போயிட்டாங்க. அப்புறம் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமா, கிருஷ்ணமூர்த்திய நல்லா சுத்தி பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுமா. டீ ஃபேக்டரி தான் முதல்ல பார்த்தோம். ரொம்ப அருமையா அந்த இவங்க நடத்தினாங்க, கொண்டு போய் எல்லாம் டீட்டெயிலாக காட்டினாங்க. இப்போ ராஜமாமா சொன்னா இந்த மாதிரி டீட்டெயிலாக நாங்கள் அங்கெல்லாம் பார்க்கல, சும்மா டீ ஃபேக்டரின்னு பார்த்தோம், எவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்புறம் அவங்க இருந்துட்டு அவர்கிட்ட ஜெனரல் மேனேஜர்கிட்ட போயிட்டு, ஜெனரல் மேனேஜர் தானே ஜியாவுலக், அவர்கிட்ட போய் தேங்க் பண்ணிட்டு வந்தேன். தேங்க் பண்ணோன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, உங்கள் ஃபேமிலியெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, அப்புறம் ஃப்ரீ கிஃப்ட் அந்த வெசாக்கெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களா? நல்லா வெசாக்கெல்லாம் அப்படியே வழி முழுக்க ஒரே அன்பின் தொல்லை. சாப்பிட சொல்லி வேணாமா ஸ்டாப் பண்ணி சாப்பிட கேட்ட ஐஸ்கிரீம் கடலை இப்ப முடிஞ்சிச்சா? அவ்வளவுதான். நேற்றுக்கும் இருந்தது. இல்ல அது அந்த ஃபுட் கொடுக்கிறது 1 மந்த் போகும், 1 வீக் இருக்கும். 1 வீக் இந்த வீக் ஃபுல்லா இருக்கும். லீவ் தானே ஸ்ரீலங்கால ஃபுல்லா. சாப்பிட்டு பாருங்க. இந்த பாஸ் பண்ணுவாங்க. இட்லியா இருந்தா நான் ஜெமி செஞ்சது உனக்கு பிடிக்கலையா? சின்னதா ஒரு கலகம் பண்ணி விட்டுரும். சரி சாப்பிடுங்கல்ல. வாங்க நம்ம கற்றாழை வெட்ட போறோம். அலுவேரா அது ரொம்ப குளிர்ச்சி. அந்த இது அதை வந்து ஜூஸ் போடலாம். அதுக்கப்புறம் வந்து இருங்க, இங்கே வாங்க, நான் வெட்டும் போது அதை பற்றி சொல்கிறேன். இங்கே பாருங்க, இதில் ஒரு பீஸ் எடுத்தால் போதும். இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குது. இதை எடுப்போமா? இந்த பீஸ் போதுமா? இது போதும். இது வந்து இதுக்குள்ளே இருக்கிற ஜெல் மாதிரி ஒன்று இருக்கும், கத்தாழை. இதை பாருங்க, ஊற்றுது. இதில் வந்து இதெல்லாம் சீவிட்டு இதை எடுத்து ஜூஸ் போடுறாங்க. அதில் வந்து கொஞ்சம் லைம் பிழிஞ்சி ஜூஸ் குடிக்கலாம். வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது, வயிற்று புண்ணுக்கு, சூடுக்கு. இது வந்து இந்த வெயிலில் வந்து சன்பர்ன் வரோம்ல, அதுக்கெல்லாம் தேய்க்கலாம். ஸ்கின்னுக்கு நல்லது. பிம்பிள்ஸ், எக்ஸிமாக்கும் நல்லது. சொரியாசிஸ் வந்தா சொரியாசிஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். எந்த வித ஸ்கின் பிரச்சனைக்கும் இதை தடவலான்றாங்க. நெருப்பு காயம் பட்டா கூட கூலாக்கிரும்.
அந்த மாதிரி. அது மாத்திரம் இல்லாம அந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்குன்ற போது அந்த வயிறு ஒரு மாதிரி எரிச்சலா இருந்துகிட்டு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்குல்ல, அது கூட இது நல்லது அப்படின்றாங்க. ஆமா, இது அவ்வளவு குளிர்ச்சி இது. ஆனா நல்லா IBS, அதான் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணணும். அப்படியே ஸ்கின்ல எல்லாம் தேய்ச்சா கொஞ்சம் மஞ்சள் கலர் பாரு, மஞ்சளா வருது. இன்னும் உண்மைக்குமே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வெட்டி பாக்குறேன் நான் அதை. ஆனா இப்படி மஞ்சளா நான் பார்த்தது இல்லை, வெள்ளையா தான் வரும். இது எதனால இப்படி வருதுன்னு தெரியல. ஸோ இது இந்த செடி இங்க நம்ம ஒண்ணுதான் இருக்கா? இது 3 நாள் தான் அங்க இருக்கு, அங்கே இருக்கு. அத்தனை பார்த்தேன் நிறைய இருந்துச்சு. அதுதான் இங்க இருக்குது. முகத்துக்கு தடவலாம் நல்லா. இங்க அப்புறம் டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கும் கூட தலைக்கு போடலாமா? இது வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி முகத்துல போட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு குளிக்கலாம். இங்கேயும் இருக்குது. நல்ல ஷைனிங்கா ஈரத்தன்மையோட இருக்கும் அந்த முகம், ட்ரை ஆகாம ஸ்கின்னு. என்னன்னா அப்படியே எடுத்து தேய்க்க கூடாது, கொஞ்சம் தண்ணியில கழுவிட்டு தான் தேய்க்கணும். ஏன்னா அந்த உள்ளுக்குள்ள சிலது வந்து இது அந்த ஜூஸை தேய்க்கணுமா, அந்த வெள்ளையா இருக்கிற வெள்ளை அந்த ஃப்ரூட் மாதிரி இருக்கும் அது, அந்த கத்தாழை இதைதான் உள்ள இருக்கிற இது ஜெல்லு மாதிரி இருக்குதுல்ல, அதான். இது வந்து இப்ப வெட்டினதுனால இப்படி கலர் மாறி இருக்குது. அது உரிச்சி காட்ட எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனா ஸ்மெல்லு தான் தாங்க முடியாது, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். பச்சை ஸ்மெல்லு, பச்சை ஸ்மெல்லு ஒரு மாதிரி. உரிச்சி காட்டு, மேல இருக்க தோலை உரிச்சி காட்டு. கத்தி வச்சு கத்தி கேக் வெட்டுற மாதிரி விட்டு போடுது. இது நல்லா இருக்கு. இந்த இப்படிதான் சீவணும் அதை. தோலை கையில உரிச்சு பாரு வருதானு. நல்லா அந்த நுங்கு மாதிரி இருக்கு, நுங்கு கண்ணு மாதிரி அந்த மாதிரி இருக்கும் உள்ளுக்கு. எல்லாருக்கும் தெரியும் அது. இது வந்து கொஞ்சம் வெயில் தேவையில்ல இதுக்கெல்லாம் வளரும். இதை பாருங்க, இந்த பீஸ் அப்படியே நல்லா மசாஜ் பண்ணலாம். எடுத்து காட்டுங்க, கையில எடுத்து காட்டுங்க. ஜெல்லி மாதிரி தான் இருக்கும், வழ வழன்னு இருக்கும். வெள்ளையா வருது, கையில வச்சு காட்டுது. வழுக்கிடும் அது கையில வச்சா. அந்த நொர மாதிரி, சோப் நொர மாதிரியும் கையில மூக்செலி மாதிரி இருக்கு. சி வேற மூக்செலி மாதிரி தான் இருக்குது. அசிங்கமா சொல்லாதீங்க. ஏன்னா பார்த்த மூக்செலி மாதிரி தெரியாது எனக்கு, நான் மூக்செலி மாதிரி தான் தெரியுது. டிரான்ஸ்பரண்டா இருக்குல்ல, ஐஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது ரொம்ப நல்ல செடி, வீட்டுல கண்டிப்பா எல்லாரும் அவசியமா வைக்கணும். இது இந்த வெயில் காலத்துக்குலாம் நல்லா யூஸ் ஆகும். இது ஈஸியா வளரும். நிறைய பேர் பாத்தீங்களா ரோட் ஓரத்துல, இங்க கூட ஸ்ரீலங்கால கூட அப்படியே கட்டுக்கட்டா வச்சுட்டு ஜூஸ் போட்டு வாக்கிங் போறவங்க எல்லாரும் வாங்கி குடிக்கிறாங்க. இது வயிற்றுக்குலாம் ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கும் நல்லதான்னு தெரியல. வெயிட் லாஸும் நல்லதுதான், வெயிட் லாஸும் போட்டுருந்துச்சு, ஒட்டிச்சு கையில. இது கோழி சாப்பிடுமானு தெரியல. கோழி சாப்பிட்டு என்ன விட்டு வச்சிருக்குமா? சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டு பாரு. சாப்பிடாது. இப்ப இதை ஏதாச்சும் என்ன செய்ய போற? ஜூஸ் செய்யுது இன்னைக்கு. இன்னைக்கு ஜூஸ் குடிக்க ஆள் இல்ல, அதனால சொல்லிட்டேன் எப்படி ஜூஸ் போடுறதுன்னு, அவ்வளவுதான். ஐயோ இப்படி நான் குடிக்கிறேன், போட்டு குடி. நான் குடிக்கிறேன். சரி போட்டு தரியா? ரைட், ஓகே. இன்னைக்கு என்னோட மாமனாரோட பர்த்டே. இன்னைக்கு அப்பா பர்த்டே, 81 அவங்களுக்கு வயசு இப்போ ஆரம்பிக்குது. அதனால எல்லாரும் உங்க பிரேயர்ஸ், ஜெபம் எல்லாத்துலயும் வச்சுக்கோங்க, அவங்கள வச்சு ப்ரே பண்ணுங்க. ஏன்னா கடவுள் வந்து அவங்க வந்து ரொம்ப சிக்கா இருந்து கடவுள் எங்களுக்கு காப்பாத்தி கொடுத்திருக்காரு. அதுக்காக தான் சென்னைக்கு போனேன் கொஞ்ச நாள் முன்னாடி. இப்போ நல்லா இருக்கிறாங்க. உங்க விஷஸ்லாம் கண்டிப்பா தேவை. அவங்களுக்கு நல்ல சுகத்தோட பலத்தோட இருக்கணும்ட்டு நீங்க எல்லாம் அவங்கள விஷ் பண்ணுங்க, மனசார வாழ்த்துங்க, அது போதும். ரொம்ப நன்றி. இப்போ ஜூஸ் போட போறேன். எப்படி போடுறதுன்னா சிம்பிளான மெத்தட் தான் அது. ஒருத்தருக்கு தான் ஜூஸ் போட போறேன். எனக்கு மாத்திரம் போதும். இன்னைக்கு குடிக்கலையா? எனக்கு வேணாம்ப்பா, ஏற்கனவே கோல்டு இருந்து இப்பதான் சரியாச்சு. இது எப்படி கோல்டு ஆயிடுச்சுன்னா இல்லை, உடம்புக்கு நல்லது. வயிற்று புண்ணு அது இதெல்லாம் இது நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா இதை வந்து எப்படி கழுவணும் தெரியுமா? 7 வாட்டி தண்ணியில போட்டு கழுவணும். எது? அந்த பல்பை மட்டும். இங்க பாருங்க, வெட்டிட்டு அப்புறம் ஒரு இப்படி நிக்க வைக்கணும் அந்த கத்தாழைய. அந்த மஞ்சள் கலர்ல இருந்து பாருங்க, அது வந்துடணும் வெளியே.
அதனாலதான் அந்த ரோட்டு கடையிலலாம் வெட்டிட்டு டப்ல தண்ணி வச்சிருக்கிறாங்க, அதுல ஊற வைக்கிறாங்க, நடந்துட்டு இருக்குது அதுல. அப்படிங்க, நான் பார்த்தது இல்லை. நான் இப்ப வீடியோ எல்லாம் பார்த்தேன், பெரிய டப்ல தண்ணி இருக்குது, பெரிய பெரிய கத்தாழை வெட்டி அதுல மிதக்குது தண்ணி, அப்படியே அந்த மஞ்சள் கலர்லாம் அதுல வந்துருது தண்ணியில. அதுக்கப்புறம் தான் அவங்க அதை சீவிட்டு ஜூஸ் போடுறாங்க. 5 நிமிஷம் கொஞ்சம் நல்லது இல்லை கூட அந்த மஞ்சள் கலர் வருது இல்லை, அது வயிற்றுக்கு போனா அது பால் மாதிரி ஏதாவது தெரியல. அந்த ஃப்ரூட்ஸ் விட்டு அந்த பப்பாளி விட்டு பால்லாம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது கரெக்ட் வந்துடணும். அது இல்லைன்னா அது நல்லது இல்லை உடம்புக்கு. சரி, நானும் அளவோடு தான் பேசணும். இப்போ 2-3 தரம் மக்கள் கமெண்ட் பண்ணிட்டாங்க ஜாஸ்தி பேசுறது வாயாடின்னு தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும். அதனால பேசுறது கம்மி பண்ணும். சரி, இப்போ நீ பேச, நான் பேசணும், நீ பேசணும். அதான் வெயிட் பண்றேன், இது வரணும்ல மஞ்சள் கலர் வெளியே. இது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜூஸ். இது எவ்வளோ நேரத்துக்கு இப்படி வைக்கணும்னு தெரியல. அது வந்து வடிட்டோம், வெட்டிட்டு அப்புறம் 5 மினிட்ஸ் வச்சிட்டோம். வச்சதுக்கு இந்த மஞ்சள் கலரில் வந்துருக்கு. அதை வந்து ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டோம். ஒன்று கீழே வச்சிரு. இங்கே பாருங்க எப்படி இருக்குது. இது சில பேர் தெரியாமல் அப்படியே வெட்டி கடற்கரை ஜூஸை போட்டுருவாங்க. அது பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஒரு விஷம் மாதிரி கூட இருக்கலாம். அது உடம்புக்கு நல்லது இருக்காது, விஷம் இருக்காது, அது நல்லது இல்லை. காட்டு டிஷ்யூ காட்டு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிஷ்யூ காட்டு. இந்த கலர் அப்படி மஞ்சளாக ஒட்டி இருக்கு, இதுலேயே தெரியுது நல்லா. பார்த்துக்கோங்க, இது வந்து உடம்புக்கு நல்லது இல்லை. இப்போ நம்ம கட் பண்ணி இதை எடுக்கலாம். நீங்கள் கட் பண்ண போகிறேன். ஏன் கத்தியே நல்லா இருக்கும் போடாதீங்க, மொக்க கத்தி. ஏன் எடுத்துருங்க, இது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறது. பார்த்தா இப்படி இப்போ இந்த மாதிரி பீஸ் வெட்டியாச்சு. எங்கள் அப்பா பர்த்டே வந்து May 15th. அது வந்து நான் ஒரு நாள் அப்புறம் தானே வீடியோ போடுறேன், முன்னாடி நாள் எடுத்துட்டு. அதனால May 15th பர்த்டே எல்லாம் விஷ் பண்ணுங்க தயவு செஞ்சு. அதாவது ப்ரேயர்ஸ் முக்கியம். நீங்கள் ஷூட் பண்ணுறத விஷஸ் விட. ஏன்னா 81 years old. எங்கள் அப்பாவை பற்றி சொல்லணும். எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே எங்களுக்காக. கையில் உரிச்சி பாரு வருதான்ட்டு, கையில் உரிச்சி பாரு. கையில் உரிச்சா வராது, உரிச்சி பாரு. உரிச்சா வராது, இது வராது, அது அப்படியே பிச்சுக்கும். வலுவலுன்னு இருக்குல்ல, வலுவலுன்னு இருக்குது. இல்லை, எங்கள் அப்பாவை பற்றி சொல்லிட்டேங்க. சாரி. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்களுக்காக 4 பேர் நாங்கள் எவ்வளோ செஞ்சுருக்குறாங்க. அவங்கள மாதிரி ஒரு அப்பா அம்மா எங்களுக்கு கிடைச்சது காட்ஸ் கிஃப்ட்டு தான். எதுவாக இருந்தாலும் செய்வாங்க. எவ்வளோ பாசமான. அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்பா ஹெட் மாஸ்டரு, அம்மா டீச்சர். 2 பேருமே கார்ப்பரேஷன் ஸ்கூல் டீச்சர்ஸ். நல்லா வேலை செஞ்சாங்க, நல்லா பாடம் பசங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப சின்சியராக இருப்பாங்க, எல்லாத்துலேயும் நல்லா வேலை செய்வாங்க. நல்லா பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது எல்லாமே. எவ்வளோ பேர் வந்து அப்பாவை பெருசாகிட்டு கூட பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. சொல்லுவாங்களே, எங்கள் சார் இல்லைன்னா நாங்கள் இந்த மாதிரி மேக்ஸ் எங்கள் அப்பா. இப்போ 12th ஸ்டாண்டர்டுக்கு அக்கௌண்ட்ஸ் எடுத்தாங்க. அக்கௌண்ட்ஸும் மேத்ஸ் எடுத்தாங்க. அப்பா ஆல்ரவுண்டர். ஆமாம், நல்லா. இப்போ வந்து டியூஷன்லாம் எவ்வளோ பேர் டியூஷன் படிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி. என்ன சலிச்சுக்கிற? இல்லை, எங்கள் அப்பா மிஸ் பண்ணுறோம்ல, என்ன இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கிறோம். அதனால அவங்களுடைய அன்பு பாசத்துக்கு முன்னாடி நாங்களாம் ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே நாங்கள் செய்யலை அவங்களுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஜூஸ் போட. என்ன ஜூஸ் போட போகிறது? அலோவேரா வந்து தனியாக குடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஏதாச்சும் கொஞ்சம் லைம் ஜூஸ் இல்லைன்னா வாட்டர்மெலன் ஜூஸ், பப்பாயா ஜூஸ் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுன்றாங்க. அதை
சேர்த்து குடிக்கலாம். நம்ம கிட்ட இப்போ லெமன் தான் இருக்கு. லெமன் தான், லெமன் பிட்ட லெமன். ஆமாம், இது லைட்டாக கசப்பு தானே, நல்ல ஜூஸ். ஆனால் பெரிய கத்தாழை இருக்குது, அதில் சூப்பராக வரும். இப்போ நம்ம இங்கே இருக்கிற கிளைமேட்க்கு இவ்வளோதான் வரும். இது வருதே பெரிய விஷயம்ல. ஆமாம், நிற்கிது தண்ணியில் நல்லா கழுவணும். இளநீ மாதிரி வளவடனே. இங்கே பாருங்க எப்படி கம்மு மாதிரி எதுவும் ஊற்றுது. நல்லா கழுவணும். அது ஜெல் போகிற வரைக்கும் கழுவுல. ஆமாம், ஒரு 7 வாட்டி கழுவ சொன்னாங்க. 7 தண்ணி கழுவ வேண்டியது. அடி வச்சு இந்த வளவளப்பு ஃபில்டர் கீழே இருக்குது. இந்த ஜூஸ் இவ்வளோ பாடா? ஆமாம், இது கொஞ்சம் வெட்டி தானே. உண்மைதான் நல்லா இருக்கும், ஹெல்த்துக்கு நல்லா இருக்க போயிட்டா இவ்வளோ பாடத்தை செய்யணும். அளவுக்கு நல்லா இப்போ அந்த டிஷ்யூவை போட்டு நல்லா அந்த இன்னும் இருக்கிற அந்த இதெல்லாம் தொடச்சிடணும். நல்லா ரொம்ப இதுவாக செஞ்சால் தான் அப்போ நல்லாயிருக்கும். சரி, ட்ரை பண்ணியாச்சு. இப்போ ஈரத்தெல்லாம் டிஷ்யூ வச்சு எடுத்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு போடுறேன். போட்டுட்டு நம்ம வந்து லெமன் போட போகிறோம். ஏதாச்சும் ஒரு ஜூஸ் கூட தான் இதை மிக்ஸ் பண்ணி குடிக்கணுமா, தனியாக குடிக்கக்கூடாது. அதனால நம்மக்கிட்ட லெமன் இருக்குது, அதை கட் பண்ணி நான் அடுத்த ஜூஸ் போட்டுக்கிறேன். இங்கே போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கு லெமன் நம்ம வீட்டிலையே இருந்து எடுத்த லெமன் நல்லா உருட்டிக்கிறேன். ஜூஸ் வரும் தான் உருட்டிக்கணும். ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ரவுண்ட் ரவுண்டாக ஆகிட்டவா? ஃபுல்லாக ஒரு ஹாஃப் ஆகிட்டு ஃபுல் ஆஃபா இப்படி. இதில் புளி இருக்கும், நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இப்படி வெட்டி என்னால் முடியாது, கஷ்டம். பாருங்க, ஹெல்ப்பர் கேட்குறேன். ஜூஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம சுகர் போடணும். எவ்வளோ சுகர்? ஒரு 3 கரண்டி போடுது. இதில் நான் சின்ன கரண்டி இல்லை, இது 4 கரண்டி போடுது. சுகர் 4 போட்டாச்சு. ஒரு கிளாஸ் உப்பு போடணுமா? கொஞ்சம் உப்பு, ஒரு கிளாஸ் தண்ணி. ஏன்னா கத்தாழை ஜூஸ் பற்றி அவ்வளோவா எனக்கு தெரியல, அதனால தான் டவுட் கேட்டுகிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் போடுறேன். உப்பு ஜாஸ்தி. ஓகே, ரைட். இப்போ கொஞ்சம் தண்ணியை ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இந்த கிளாஸில் அந்த கிளாஸை தண்ணி ஊற்றணும். இந்த ஜக்கில் இருக்குது தண்ணி, இந்த கிளாஸ் தண்ணி போதும். நான் போய் மிக்சியில் அடித்து எடுத்துட்டு வந்துடுறேன். இது வந்து வெள்ளையா இல்லைன்னு நினைக்காதீங்க, ப்ரௌன் சுகர்னால இந்த கலரில் இருக்குது. ஒயிட் சுகர் போட்டால் வெள்ளையா இருக்கும். இந்த கலரில் தான் இருக்குது பாருங்க ஜூஸ், இந்த சுகர் கலர். அதனால கலர் இப்படி இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சமாக நான் டேஸ்ட் பண்ணுறேன். இது கொஞ்சம் வழவழப்போட தான் இருக்கும். வித்தியாசமாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது சுகர் போட்டதுனால. நல்லது உடம்புக்கு. குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நிறைய குடிக்காது, கொஞ்சமாக குடிக்க. நல்லா இருக்குது. ஒரு கஞ்சி குடிச்ச மாதிரி கூட இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குது? டேஸ்ட் நல்ல டேஸ்ட். இல்ல என்ன ஸ்மெல், என்ன ஃப்ளேவர் இருக்கு? லெமன் போட்டோம். இது ஆக்சுவலி இந்த ஜூஸ் வந்து தனியா குடிக்க கூடாதான். ஏதர் பைனாப்பிள், லெமன், வாட்டர்மெலன் அதெல்லாம் போட்டு தான் நம்ம குடிக்கணும். மிக்ஸ் பண்ணி தனி குடி. இது வந்து இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா, லெமன் போட்டபடியால லெமன் வாசனை தூக்கலா இருக்குது. சுகர் ஆட்டோமேட்டிக்கா தெரியுது. பிளஸ் அந்த வழவழப்பு தன்மை வளவளன்னு இருக்குது. ஒரு கஞ்சி குடிக்கும் போது அரிசி கஞ்சி குடிப்போம்ல, அதோட அந்த மாதிரி திக்னஸ் இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கா? டேஸ்ட் நல்லா
அந்த அந்த பச்சை வாசம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. லைம் நல்லா இருக்கு. நானும் கொஞ்சம் குடிச்சு பார்க்குறேன். லெமன் நானும் கொஞ்சம் குடிச்சு பார்க்குறது. ஆனால் லைட்டாக ஒரு பச்சை வாரமும் வருது லைட்டாக. கணக்கே இல்லை. ஆனால் இன்னும் நல்லா இருக்குது. நல்லா நல்லா இருக்கு. இருக்குது. வாங்க நம்ம இப்போ போகிறோம் கீரை எடுக்கிறதுக்கு தோட்டத்துக்கு. இங்கே போகிற கீரை கீரை இங்கே பாருங்க, சமையல் ஆரம்பித்து முடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் கீரையை எடுத்து கொடுத்துடணும். அப்போ கீரையை வந்து பொரியல் செஞ்சிருவோம். அந்த கூடை தலையில் வச்சுருந்தேன். தலையில் வைக்கிறேன், அதுதான் இருக்கும். தலையில் வச்சுட்டு போகிறேன். பாருங்க, ஒரு டீச்சரை வந்து தலையில கூட வச்சுட்டு போக சொல்றாங்க. நீ வந்து நீ வந்து விவசாயி மனைவி பண்ணி. ஆமா, இப்ப நான் விவசாயி. அதனால விவசாயி முன்னாள் ஆசிரியர், இப்போ ஒரு விவசாயி. அதனால நீ முன்னால போனா நான் பின்னாடி வர கூட வச்சுட்டு வரணும். விஜயா எங்க எங்க கீரை எங்க இருக்கு விஜயா? எங்க? தக்காளி கீரை, மணத்தக்காளி கீரை தான் நாங்க தேடிட்டு வரோம். எங்க விஜயா? ஏன்னா மத்த கீரைலாம் ஒரு குரூப்பா இருப்பாங்க, இது மட்டும் தனித்தனியா தான். நம்ம மணத்தக்காளி கீரை கோழி சாப்பிட மாட்டேங்குதுல்ல. அதுக்கு நம்ம பிடிக்குது. நல்ல கீரை, நல்ல கீரை. உழைக்கத்தான் பார்த்தேன். சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, ஐயா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல, நோய் இல்லாம ஃப்ரெஷ்ஷா சூப்பர் கீரை இது. ஓகே, மக்களையே நம்ம இப்போ கீரை எடுக்கிறோம். ஒரு கீரையே அப்படியே சாஞ்சி இருக்குது செடி. ஃபுல்லா எடுத்துக்கிட்டா போதும்ல நமக்கு. உடைச்சு விட்டா வளரும் அடுத்தது நல்லா. இது வளராது, இது அடுத்து துளுத்து வரும். மணத்தக்காளி கீரை வந்து அவ்வளோ ஹெல்த்தின்னு வாங்கல்ல அது. ஆமா, நம்மளும் டெய்லி சொல்லிட்டு இருக்கோம் எடுக்கிற ஹெல்த்தின்னு. கீரை போதுமா? அது கொஞ்சம் எடுக்கணும். அங்கேயும் இருக்குதா நம்ம எப்படி? போதுமா? அது இல்ல, இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் எங்க நல்லது இருக்கா? நல்லா இருக்கு விஜயா. மல்லா வந்துருக்கலாம். நல்லா எங்க உள்ள உள்பக்கமா? பக்கம் போலாம். சுதர்ஷனோட தம்பி வந்திருக்கானுங்க. ஆமா, சுதர்ஷன் தம்பி வந்து பேரு கேபி. அவன் ஃப்ரெண்டு வந்திருக்குது. இப்ப எல்லாரும் சாப்பிடும் போது கீரை நல்லா சாப்பிடுவான். மல்லா வந்து கீரை நல்லா சாப்பிடுவான். அதனால இங்க கொஞ்சம் வேற கலருக்கு இல்லையா? மூடுங்க, கோழி வந்துடும். அது 3 நாளா அந்த சைடு ஓட்ட வழியா வருது. ஒரு குரூப் இருக்குது கீரை. இந்த செடியும் நல்லா வந்துருச்சு இல்ல. இப்ப கிராம்பு செடி பேர்லாம் பெருசாயிடுச்சு பாரு. இந்த இங்கே கீரை, இந்த கீரை சொன்னீங்க, இந்த இங்கே இருக்கு மணத்தக்காளி கீரை. இது கொஞ்சம் எடுத்தா போதும்ல, நிறைய வேணாம். இது கொஞ்சம் இது பூச்சி வச்ச மாதிரியும் இருக்குது, லைட்டா மேல இருக்கு. போதும்ல, போதுமா கீரை? போதும். அது மஞ்சள் இந்த செடியில ஒரு மாதிரி இருந்தாங்க, நல்லா இருந்தது. நாங்க எடுத்தது பஜ்ஜி மிளகாவும் எடுத்துக்கோ. நல்லா அது பிஞ்சு அது வேணாமா? பிஞ்சு இது வந்துருச்சு. முத்தின காய் இருக்கு பாரு. இந்த வசதியெல்லாம் முத்தின காய் இருக்கு. இது குட்டி பஜ்ஜி போடலாம். இதுக்கு மேல காய் பெருசாகாதுமா. அது ஏதோ நோய் வந்துருச்சா, சைஸே இப்படியா, என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு இதுதான், நோயாவும் இருக்கலாம், சைஸாவும் இருக்கு. ஆனா ஒரு சைஸ் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதுக்கு மேல பாரு வர மாட்டேங்குது பெருசா. முத்திருச்சு பாரு காய். இங்க இருக்கு பாரு, இங்க இருக்கு, அங்க இருக்குது. அது வேண்டாம். இதை பாரு, இங்க பாரு. இதெல்லாம் கையில வந்துருது. அதான் முத்திருச்சு அது. அங்க இருக்கு பாரு இந்த காய்.
இதில் நிறைய இருக்குது. ஒயிட் லைட் கலராகவும் ஆயிடுச்சு ஒரு அது முத்துணும் அப்படி ஆயிரும், வெள்ளையாயிரும். இப்போ நான் உடைக்கல, ஏற்கனவே காஞ்சிருக்கு. இப்போ அது கோழி உடச்சி அப்படி சொல்லி நம்ம மலிச்சு போவோம். சாராதான் உடைச்சா எல்லாத்தையும். நான் சொல்லுறதே உங்களுக்காக தான். இங்கே இன்னும் இருக்கு பாரு, காய் இருக்கு பாருங்க. வேற யாருக்கு நான் பயப்பட வேண்டியது இருக்குது? எனக்கு பயப்படுவியா நீ? ஐயோ எனக்கே நியூஸாக இருக்குது. இங்கே பாருங்க, உள்ள ஒரு காய் இருக்கு பாரு. பாரு எப்படியெல்லாம் போய் சொல்லிட்டு தெரியுது. அந்த காய் இருக்கு பாரு, அங்கே பாரு. அது மேலே ஒன்று பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படுவேன். அதுக்காக பயமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் வந்து உனக்கு பயப்படுவேன். எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படுவேன். தட்டி கேட்க வேண்டிய விஷயத்துக்கு அப்போ தடவி கேட்குறது தடவி கேட்பியா? தடவி கேட்பேன். எனக்கு நான் எல்லா விஷயமும் பயம். அவனை பார்த்தாலும் பயம். பொய் உலகமாக பொய்யில நம்பர் 1. நம்ம பார்த்தாலே நான் போய் ஓடி போய் டைப்பர் போட்டுக்கணும். இது கொஞ்சம் இதே பாரு, இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, கலர் வித்தியாசம். என்ன நீட்டு மிளகான்னு பாரு, எவ்வளவு பெருசு பாருங்க, வித்தியாசமா இருக்குது. கலரும் வித்தியாசமா இருக்குல்ல. இங்க பாருங்க கலர், இதுதான் கலர் பாரு. இல்ல அதுக்கு அந்த பஜ்ஜி மிளகா இந்த கலர்ல தான் இருக்கும். இது பாரு கலரை பாரு, இப்படி கலர்னு. அது வேற வெரைட்டியா? அது பெருசா வருது, எதுவும் வளருது, காயெல்லாம் இருக்குது. பாப்பா ஆனா செடியும் பெருசா வந்துருக்கு, மற்ற செடியோட பெருசா வந்துருக்கு பாரு. ஆமா, மிளகா பஜ்ஜி போட்டா சூப்பர். பஜ்ஜி போடலாம். சென்னையில தான் கடைசியா சாப்பிட்டு ஒரு நாள் அதை சாப்பிட்டு போட்டு கூட மிளகா பஜ்ஜி. ஸ்ட்ராபெரி வச்சிருக்கோம். இந்த ஸ்ட்ராபெரி செடி, ஸ்ட்ராபெரி தனியா ஒரு பேரல் ரெடி பண்ணி உரம் போட்டு வச்சாச்சு. இன்னைக்கு காலையில இந்த பறிச்ச மிளகாயில பஜ்ஜி செஞ்சுருக்காங்க. பஜ்ஜி, குட்டி மிளகா பஜ்ஜி. நல்லா சாப்பிட்றியா? பஜ்ஜி சாப்பிட்றியா? சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லி பார்ப்போம். சூப்பரா. மல்லானா தம்பிக்கு சிங்களத்தில் மல்லான்னுவாங்க. கடைசி பையன் தம்பி அப்படின்னு மல்லான்னு சொல்லுவாங்க. அதான் இவன் பேர் மல்லா. மல்லானா நாய். அவ்வளோதான் மக்களே, வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். மல்லானா தம்பிக்கு சிங்களத்தில் மல்லான்னுவாங்க. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப். கடைசி பையன் தம்பி அப்படின்னு மல்லான்னு சொல்லுவாங்க. நான் மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன். மல்லானா நாய். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப